ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேஎஃப்எஃபோட 2வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருப்போன்னா, நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருப்பீங்க. சாராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டான மாதிரி அவள் வேறு கோமா இருக்கா. அப்போ போகிற வழியில் ஜேகே பார்த்துருப்பீங்க. அவர் வேறு உங்ககிட்ட லைட்டாக வம்பு எடுத்துகிட்டு போக நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே போயிருப்பீங்களா. ஸோ நீங்கள் எதோ முறைச்சிட்டு திட்டிட்டு போக அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அப்படி வந்துட்டு போயிருப்பார். ஸோ அதோட முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்ணு முடிக்காங்க, சரிக்கல போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே வந்துட்டு உங்களை வம்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அவரை முறைச்சிக்கிட்டு இந்த கொக்கானி காமிப்பாங்களா, வாய் ஒரு அப்படி பண்ணுவோம்ல அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியரான ஃபீலிங் தான். இந்நேரம் சாரா கூட இருந்தா கை பிடிச்சிட்டு நடந்திருப்போம், ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டு நடந்திருப்போம், அப்படி இப்படின்னு பல கற்பனை அவ கூட டெய்லி போடுதான்னு நினச்சி பார்த்துட்டு ஏதோ லவ் பிரேக்கப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே அந்த காலேஜ் பொண்ணுங்களாம் வருவாங்கள்ல அந்த பஸ் ஸ்டாப்பு, அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அப்போது நம்ம வர்க்கி இருக்கான்ல, அவனும் அங்கே கூட தான் நிற்கிறான். அப்போது உடனே வந்துட்டு இவர் அந்த பொண்ணுங்க எங்கடா என் ஆளக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்க. கரெக்டாக அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட அப்பா, ஓகேவா. ஸோ அப்பா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகிறாரு. அப்போது ஜேகே வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க வர்க்கி பக்கத்தில் நின்றுட்டு, சார் அந்த பிள்ளையோட அப்பா தான் தினமும் கொண்டு வந்து விட்டுட்டுருக்காரு. நீங்கள் பார்க்கறத மட்டும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகி போயிடும் சார், கம்மன் இருங்க, இப்படி திங்குற மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு வர்க்கி சொல்கிறான். அப்போ ஜேகேவும், டேய் வர்க்கி பயலே, நான் ரொமான்டிக்காக பார்க்குறேன்டா அப்படின்பாரா. சார் நீங்கள் பார்க்குறது ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இல்லை, ஏதோ வெறி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் சார் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவன் சொல்லவும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்காரு. இப்போ மற்ற பொண்ணுங்களாம் இருக்காங்கல்ல, சாருக்கு அந்த பக்கம் ஒரு கண்ணு இருந்தாலுமே இந்த பக்கம் மற்ற பொண்ணுங்களை பார்த்துட்டு, எவ்வளோ நேரம் பார்த்துட்டே நீங்கள் இருக்கிறது, அவள் அப்பா வேற கூடயே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற பொண்ணுங்கிட்ட, அப்புறம் என்ன இன்னும் எத்தனை நாள் காலேஜ் இருக்குது, என்ன இயர் படிக்கிறீங்க, எல்லாம் ஒழுங்காக படிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த பொண்ணுங்க ஜேகே பார்த்தாவே கொஞ்சம் ஒரு சிலர் பயப்படுவாங்க, ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க. சார் என்ன சார் இப்போல்லாம் உங்கள் பார்வை வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டுற. ஆஹா கண்டுபிடிச்சிட்டியா, சரி அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட. ஸோ அவளும் வந்துட்டு, எனக்கும் தெரியாது சார், ஏதோ நீங்கள் அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கிறனால அந்த பொண்ணை நாங்களும் பார்க்குறோம். அவள் எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது, வேணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக விசாரித்து சொல்கிறோம் அப்படிங்கிறா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாரா. கண்டிப்பாக சார், உங்களால் எங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி தெரியுமா அப்படிங்கிறா. அப்போது வரைக்கும்ட்டு, எதை இவரால் உங்களுக்கு சேஃப்டியா அப்படின்னு கேட்பாரா. இல்லை அப்படின்னா இவர் வந்து எங்ககிட்ட தினமும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறனால எங்ககிட்ட மற்ற பசங்களாம் வந்து பேசவே பயப்படுறாங்க. நிஜமாக அப்படியே ரைட் ட்ராயலாக இருக்குது காலேஜ்க்கெல்லாம் போனால் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஸோ அவள் இந்த மாதிரி சொல்லவும் இப்போது ஜேகே அப்படியே வரைக்கும் மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லுக்கு விட்டுட்டு, சொன்னல ஏதோ நான் ஏதோ அப்படி இப்படின்னு சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. சார் வெளியே பார்க்கணுன்னா அப்படி தெரியலாம், கூடவே இருக்கிறனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் நிஜமாக இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்புக்காக தான் இங்கே வந்து பார்க்குறீங்களா பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். பயமுட்றா அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இப்படி பேசிட்டுக்கா அந்த பொண்ணோட அப்பா போயிடுறாரு. அப்பா போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு பார்த்துட்டு, சார் ரொம்ப நாளாக நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் வேணால் இன்றைக்கி போய் பேசுங்க, அந்த பொண்ணோட அப்பா போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை இப்போலாம் வேணாம், சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெரிய ஆசை அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் ஒழுங்காக படிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நின்றுக்கிறாரு. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன சார் அந்த பிள்ளைய திங்கள் மாதிரி பார்க்குறீங்க, அப்புறம் அந்த பிள்ளைக்காக காலங்கத்தால் நேரமாக உங்களால் டியூட்டி இல்லைன்னா கூட வந்து நிற்கிறீங்க, கேட்டால் ஆசை இல்லைங்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆசை இல்லைன்னு சொல்லிட முடியாதுடா வரைக்கி, எல்லாத்துக்கிட்டேயும் ஆசை இருக்குதுன்னு பட்டுன்னு சொல்லிடக்கூடாது, அது ஒரு மாதிரி கண்ணு பட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. ஆஹா சார் கண்ணு பட்டுடுச்சு தான் போல அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவானா. இவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்டே ஏதோ ஒரு பையன் வந்து பேசுகிறான். அப்போ இவர் வந்துட்டு, யார் அவன் அப்படின்பாரா. யாருக்கு தெரியும், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், என் முறப்பையனா கூட இருக்கலாம் அப்படின்னு இவன் அடுக்கிட்டே போக, சி வாய் முடு, அதெல்லாம் இருக்காது, மேபி தெரிஞ்ச பசங்களாக இருக்கும், இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ வரைக்கும் வந்துட்டு, சார் தெரிஞ்ச பையனாக இருந்தாலும் இவ்வளோ பக்கமாக நெருக்கமாக நின்று பேசணுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, இவருக்கு வேறு வயிறு எரியுது. அப்படி பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறான். இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் அதை காட்டிக்காம, சும்மா பக்கத்தில் நின்று தானே பேசுகிறான், அந்த இடத்துல பாரு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிற்க இடம் இல்லை, அதனால் பக்கத்தில் நின்று பேசுகிறான், என்னை கை பிடிச்சிட்டா பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அந்த பக்கமே பார்த்துட்டு, சார்
கையையும் பிடிக்கிறானே அப்படிங்க. இவர் பக்குன்னு ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறாரு, கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான். 2 பேரும் கையை கோத்துட்டு நிற்கிறாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே ஏய் அது வந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அதனால கையை கையை பிடிச்சிருக்காங்க. இப்போ என்னவா தனியாக எங்கேயாவது கூப்பிட்டு போனானா என்ன? அப்படி பப்ளிக் பிளேஸில் தான் நின்றுட்டுருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாரா. வாயெல்லாம் தடுமாறுது அவருக்கும். பட் இருந்தால் அப்படி மேனேஜ் பண்ணி பேச இவன் அங்கேயே பார்த்துட்டு சார் கூட்டிகிட்டு போகிறானே அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மரம் இருக்குது. மரத்துக்கு பின்னாடி 2 பேரும் போகிறாங்க. இவங்க அங்கே போகிறாங்க. ஏய் இங்கே பாரு, அது என்ன சும்மா ஏதாவது பர்சனலாக பேசியிருப்பாங்க. லைக்கு அந்த பொண்ணுக்கு என்னை கூட பிடிச்சிருக்கலாம், அதுக்கிட்ட எல்லாத்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. சார் கற்பனை பண்ணலாம், இந்த அளவுக்கா? அந்த பிள்ளைக்கு உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு இவன் சொல்ல. இங்கே பாரு வரைக்கி, நீ பார்க்குற எல்லாத்தையும் சந்தேகமாக பார்க்குற, அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தப்பு தப்பாக தோணுது. ஆனால் பாரு, நான் கரெக்டாக பார்க்குறேன், அதனால எனக்கு எல்லாமே நல்லதாக தோணுது அப்படிங்க. சார் எனக்கு என்னமோ அப்படிமா. ஏய் சும்மாரு, இப்போ என்ன தனியாக நினச்சிமா பேசிட்டு தானே இருக்கிறாங்க, என்ன கட்டி பிடிச்ச மொத்தமாக கொடுத்துட்டான் அப்படிங்க. இவங்க பார்த்துட்டு சார் எப்படி சார் புட்டு வைக்கிறீங்க பார்க்காமையே அப்படிமா பாருங்க. இவருக்கு தலையிலே இட்டி விழுந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இவருக்கு அவ்வளோதான், அப்படியே கன் எடுத்து அது அந்த பெரிய AK-47 அதை எடுத்து திருன்னு இவருக்கு சுட்ட மாதிரி இருக்குது நெஞ்சிலேயே. அப்படியே நெஞ்சம் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு நிற்கிறாரு அந்த ஜீப் மேலே. அப்படியே குழம்புன்னு சாஞ்சு நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஞ்சு போயிட்டு உடம்புல உயிரே இல்லை அந்த மாதிரி நின்றுட்டுருக்க. வடுக்கிக்கு செம்ம சிரிப்பு. சார் என்ன சார் நீங்கள் பண்ண மாட்டான்னு சொன்னதெல்லாம் அவன் பண்ணிட்டான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அப்ஜெக்டே பண்ணலையே, அதுவும் சேர்ந்து தானே கம்பெனி கொடுக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல சார், உங்களை யாருன்னே தெரியாது, அவனை தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு வரைக்கும் வெறுப்பேத்த. இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. ஸ்டடியாக நின்றுட்டு, இங்கே பாரு அவள் என்னை ஏமாத்துறாடா, அவள் என்னை சீட் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. சார் அந்த பிள்ளைக்கு உங்களை யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன், சீட் பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் போய் பேசுனீங்களா அதுக்கு முன்னாடி அப்படிங்க. டேய் நான் பேசலனாலும் அவள் என்னையும் பார்த்துட்டே இருப்பாடா, உனக்கு தெரியுமா? நான் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அவள் என்னை பார்த்துட்ருக்கா, அதனால தான் நானும் அப்படியே கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அவள் தான் என்னை ஏமாத்துறா, அவளுக்கு என்ன தைரியம் இருக்கும் ஒரு போலீஸ்காரனே ஏமாத்துறா? அடேங்கப்பா, இந்த காலத்தில் பிள்ளைங்களை யாரையும் நம்பவே கூடாது போல் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது இவனும் அந்த வரைக்கும் இருக்கலாம். அவனும் சார் நான் தான் சொல்கிறேன்ல அந்த பிள்ளைக்கு உங்களை யாருன்னே தெரியலங்கிற, திருப்ப நீங்கள் என்ன சார் ஏமாற்றிட்டா போலீஸ்காரனை ஏமாற்றிட்டாங்கிறீங்க அப்படிங்கிறான். டே நீ நம்ப மாட்டல, வாடா இப்போ நான் முன்னாடி போய் நிற்கிறேன், அவள் என்னை பார்த்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு தலை குனிச்சு நிற்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. சரி போங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போக சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகேவும் நீயும் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணு முன்னாடி நிற்க அந்த பையன் போயிட்டான். ஸோ அவனுக்கு டைம் ஆயிடுச்சு போல், அவன் கிளம்பிட்டான், பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அந்த பொண்ணு மறுபடியும் பழைய இடத்துலேயே வந்து நின்றுட்டுருக்கா. அப்படி நிற்கும் போது ஜேகே வந்துட்டு அப்படியே அவன் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படி கையெடுத்து அப்படியே இடுப்பு மேலே வச்சு நின்றுட்டுருக்காரு. அவளை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவரை கண்டுக்கவே இல்லை. என்னடா நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறா, வேணா அவாய்ட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படிம்பாரு. அப்போ அவள் பார்க்குறா, ஆனால் எதுவுமே பேசலை, அமைதியாக அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறா. அப்போ வரைக்கும் வந்துட்டு சார் கிளம்பலாம் வாங்க அப்படிங்க. இருடா இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பொண்ணும் பார்க்குறா, அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். ஏன்னா இப்படி திடீர்னு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு அவளே வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுவா. ஸோ அவளே வந்துட்டு ஒரு கட்டத்தில் சார் என்னாச்சு, ஏன் இப்படி வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, இங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு 3rd person கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறா. அதை கேட்டதுமே வந்துட்டு வரைக்கும் இன்னும் சிரிப்பு தான் வருது. அப்போதவே நான் சொன்னேன் இந்த பிள்ளைக்கு வர தெரியவே இல்லைன்னு. வீணாக வந்து நின்று பல்ப் வாங்கிட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்தா எனக்கு ஏதோ காமெடி பீஸ் மாதிரி ஃபீல் ஆகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்ருக்க. அப்போது ஜேகேக்கு எப்படி இருக்கும், என்னவா என்னையே யாருன்னு தெரியலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, அப்போ இவன் நம்மளை பார்க்கவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அப்போ கூட கவனிக்க மாட்டேங்கிறாரு. இல்லை நீ எதுக்கு என்னை பார்த்துட்டே இருந்த ரொம்ப நாளாக, ஒரு போலீஸ்ன்னு கூட பார்க்காம எதுக்கு பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்க, நான் உங்களை பார்த்ததே இல்லை சார், இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறா. ஏய் என்ன விளையாடுறியா, தினமும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டே இருப்பல என்ன, நான் அங்கே தான் நிற்பேன் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் அங்கே தான் நிற்பீங்களா
தினமும் வருவீங்களா எங்க அப்படின்னு அவ கேட்குறா. இதை கேட்டு இந்த வருகைக்கு சிரிப்பே தாங்க முடியல. வாயில கை வச்சு வாயை பொத்திக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். இந்த பக்கம் ஜேகேக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. அசிங்கம் மேலே அசிங்கமாக ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜேகே பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கு மேலே ஏதாவது கேட்டால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இங்கே பாரு, ஒழுங்கா வந்தியா பஸ் ஏறினியா போனியான்னு இருக்கணும். உங்கள் அப்பா உன்னை நம்பி தான் நீங்கள் கொண்டு வந்து விடுறான். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரோ பையன்கிட்ட பேசிட்டு தெரியற என்ன மரத்துக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பிள்ளை பயந்துருச்சு. சார் சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறா. என்ன ப்ளீஸ் சார்? இந்த வயசில் படிக்கிறத விட்டு போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மண்டையில் மூளை இருக்குதா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? உங்கள் அப்பா உன்னை இவ்வளோ நம்பிக்கையா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டு போகிறாரு. என்ன பழக்கம்? இந்த காலத்து பிள்ளைங்க சுத்த மோசம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. சார் ப்ளீஸ் சார் அப்பா கிட்டக்கே சொல்லிடாதீங்க சார், வெளியே தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறா. சார் ஜேகேவும் அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு உன்னை எந்த பசங்க கூடயாவது பார்த்தேன் அவ்வளோதான் பார்த்துக்க. நானே அப்பனை கூப்பிட்டு வந்து சொல்லிவிடுவேன். அப்படி இல்லைன்னா நீ யார்கிட்ட பேசுகிறியோ அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன். படிக்கிறதுக்கு அனுப்புனா வேலை பாரு, பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அப்படியே வந்துட்டு வேலை வரைக்குன்னு கூப்பிட்டு போடுவார் அவனை. அவனும் அப்படியே வந்து பின்னாடியே வந்துடுறான். ஸோ 2 பேர் வந்து ஜீப் கிட்ட நின்னுறாங்க. இவர் ஸ்ட்ரைட்டாக ஜீப்பில் இருக்கான்ட்டு வண்டி எடுறா அப்படிங்கிறாரு. இவனுக்கு சிரிப்பு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே வண்டி எடுக்க அப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு இருப்பாங்கள்ல. போகிறப்ப இவரோட மூஞ்சை பார்க்கவே முடியல. ஜெயிக்க மூஞ்சி ஒரு மாதிரி உடனே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போது அவனும் சார் யார் இப்படி போனால் என்ன சார், நீங்கள் ஏன் சார் அந்த பொண்ணை மிரட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பழக்கம் இது? படிக்கிறதுக்காக காலேஜுக்கு பணம் கட்டி அப்பா அம்மா அனுப்புனா அப்போ கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறாரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்கியோட மூஞ்சிக்கிட்ட க்ளோஸ் அப்பில் போய் வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி தலையை பின்னாடி எடுத்துக்கிட்டு, சார் இதே அந்த பொண்ணு அவங்க கூட அதெல்லாம் பண்ணியிருந்தா தப்பாக தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே உடனே ஒரு அடி சத்துன்னு அடிச்சிட. அவன் பார்த்தீங்கன்னா வரைக்கு போயிட்டு அப்படியே அவன் தலை ஸ்டேரிங்லேயே தப்புன்னு அடிச்சிருது. ஸோ மெதுவாக தான் போயிருப்பானா. ஸோ சடன் பிரேக் போட்டுறான். இப்போ அப்படியே வந்துட்டு வண்டி நின்றுடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சத்தம். எதுக்குடா பொம்பளை மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க வரைக்கும் இருந்துட்டு, சார் நான் எங்கே சார் கத்துனேன் பொம்பளை மாதிரி? நீங்கள் என்ன அடிச்சதும் இல்லாமல் என்ன பொம்பளை வேறு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தேய்ச்சிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் யாருடா கத்துனது அப்படின்னு சொல்ல, நான் தான் அப்படின்னு சொல்கிற சத்தம். 2 பேரும் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அப்படியே 2 கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இவாளா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வாய்ப்பு வந்து பார்க்க, நீங்கள் அப்படியே செம கோவத்தில் மெதுவாக அப்படி நோண்டி மறுபடியும் நடந்து வரீங்க. கரெக்டாக நோண்டி நடந்து வரும்போது இந்த பக்கம் ஜேகே உட்காந்துருப்பார்ல. ஸோ அந்த சீட்டுக்கிட்ட வரல, அந்த பக்கம் வறுக்கி இருமால அந்த சைடு தான் வரீங்க. ஸோ வறுக்கி பார்த்துட்டு, யோ நீ தான் வண்டி ஓட்டினியா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு என்ன பாப்பா ஏதோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாச்சுன்னு பாவன்னு பார்த்தா என்ன வா போன்னு பேசுகிற, யோ நல்லா பேசிகிட்டு இருக்கிற, மரியாதை கொடுக்க தெரியாதா அப்படின்னு வரைக்கும் சொல்லுவான். உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஓங்கி ஒரே அடி போடுறதுலேயே திரும்ப நீங்கள் ஒன்று கொடுக்க, திரும்ப அம்மே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டேரிங்லேயே அவன் மண்டை போய் அடிச்சிடும். அப்படி மறுபடியும் தலையை தேய்ச்சிக்கிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆளாளுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கத்துவானா. அப்போ நீங்களும் அதைத்தான் நானும் கேட்குறேன், உங்கள் 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எப்போ பார்த்தாலும் எம்எல்ஏ வண்டியை கொண்டு வந்து விடுறீங்க? என்னை அப்படியே அடிச்சு கொண்டுலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இன்றைக்கி ஒரு மேலே அடிச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி கடுப்பில் இருந்திருப்பாரா. அப்போ நீங்கள் வேறு கத்திட்டே இருக்க, ஏய் என்னடி உன் பிரச்சனை? சும்மா இப்போ பார்த்தாலும் ரோட்டில் ஓரம் தெரியாதா? நடு ரோட்டில் பேப்பர் பண்ண ஆட்டிக்கிட்டு போனா அப்படிதான் அப்படிம்பாரு. எதே ஆட்டிக்கிட்டு போனா என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? ஏதோ போலீஸ்காரன் மரியாதை கூட்டா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் அப்படிம்பீங்களா? என்னடி பண்ண நண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கீழே வந்து சண்டைக்கு வர மாதிரி வராரு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுவேண்ணா உடனே கூட்டி சொல்லிடுவேன், நீங்கள் நேற்று நடிச்சது இல்லாமல் இன்றைக்கி திருப்பி எனக்கு இடிக்கிறீங்க. தினம் வந்து நடிச்சிடிச்சு தலையிட்டு இருக்கிறதுக்கு என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன கரண்ட் கம்ம மாதிரி தெரியுதுண்ணா உங்களுக்கு? வந்து வேலை முட்டி வண்டி நிறுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த. அப்போ ஜேகேவும் நாடி சும்மா லபடப்பான்னு கத்திட்டே இருக்கிற, பொம்பளை பிள்ளை மாதிரி கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கோ அப்படிம்பாரு. பொம்பளை பிள்ளைங்கன்னா அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கிடுமோ, நீங்களாம் பேப்பர் தெரியலாமா அப்படின்னு நீங்கள் கத்த. என்ன பிரச்சனை? உன்னால் ரோட்டில் ஓரமாக நடக்க முடியாதா? ஏதோ நடு ரோட்டில் அப்படியே உங்கள் அப்பா வீட்டுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுக்கு சார் எங்கள் அப்பா வேலை இருக்கிறீங்க? உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா நீங்கள் சண்டை போட? அப்படி தாண்டி இழுப்பேன் உன்னை யாரே நடு ரோட்டில் போக சொன்னா? கார் வருதில்ல, ஜீப் வருதில்ல, சத்தம் கேட்கும்ல, எக்காது செவிடா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் வந்து என் மேலே இடிச்சது இல்லாமல் என்னை இப்படி வேறு கேட்பீங்களா? இருங்க சார், நேற்று உங்களை பாவம் விட்டது பெரிய தப்பாக போச்சு, அது இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. இருங்க உங்களை நான் என் சுஜிக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்க. அதியாவடி அப்படிங்க. யாரா? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. எவங்கிறீங்க? யாருன்னு கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல,
அப்படியெல்லாம் மரியாதை கொடுத்து பேச முடியாது. எதுக்கு நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் எதுக்கு உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்? நான் ஒரு போலீஸ். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு, கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு கத்துறாரு. அப்போ நீங்களும் கிளம்புறேன், இப்போ கிளம்புறேன், ஆனால் உங்களுக்கு இருக்குது, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்குது, எங்கள் வீட்டு வழியாக தானே போவீங்க, நான் சுச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக நோண்டி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவருக்கு அப்படியே ஆல்ரெடி டென்ஷனில் இருந்திருப்பாருல்ல, அப்படியே அந்த டென்ஷனோடு வந்து அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டி ஏறா அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வரிக்கு வந்துட்டு அப்படியே அவரோட மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறான். என் மூஞ்சில் என்ன எழுதிக்குது அப்படின்னு ஜேகே கத்த. சார், ஏன் சார், நம்ம மேலே தானே தப்பு, நம்ம தானே அந்த பொண்ணு மேலே வண்டி இடிச்சோம். பாவம் ஸ்கூல் பொண்ணு பேக்கோட பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. அவள் பாருங்கள் நடக்க கூட முடியாமல் நடந்து போயிட்டுருக்குறா. நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அவளை திட்டி அனுப்புனா என்ன சார் அர்த்தம்? நம்ம ஒரு போலீஸ் சார், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பர்சனல் விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு பப்ளிக்கிட்ட இப்படி நடந்துக்கூடாதுல்ல அப்படிங்கிறான். இவன் இப்படி பொறுமையாக சொல்லவும் எடுத்து சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி சொல்லவும் ஜேகேக்கு புரியுது, கொஞ்சம் ரொம்ப பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, எனக்கு காலையிலேருந்து டென்ஷன்டா. காலையில் இவளை தான் பார்த்துட்டு போனேன், இவளை பார்த்துட்டு போனால் இந்த மாதிரி அழுகுதோ அப்படிங்கிறாரு. சார், அந்த பிள்ளை நம்ம ரோட்டில் பார்த்தோம், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் வீட்டில் யாரையாவது பார்த்துருந்தா தான் கணக்கு அப்படிங்க. வீட்டில் யார் இருக்கிறா பார்த்துட்டு வரத்துக்கு? அந்த குடிச்சாத்தான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மியை சொல்கிறாரு. அப்போ வரைக்கிந்துட்டு, யார் சார், அக்கா பொண்ணா அப்படின்னு கேட்க, ஆமாம், அந்த குடிச்சாத்தானை பார்த்துட்டு வந்தால் இந்த குடிச்சாத்தான் கிட்ட சிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவனும் சிரிச்சுட்டே, சார் பாவம் சார் அங்கே பாருங்களேன் அப்படிம்பானா. இவர் பார்க்குறாரு, பார்த்து அவங்களால நடக்கவே முடியல. நீங்கள் பாதி தூரம் அப்படி கொஞ்சம் தூரம், அதாவது அவர் இந்த பக்கம் வண்டி நிறுத்திக்கிறாருன்னா ஒரு 20 அடி தள்ளி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. 2 பக்கம் வயலில் நடுவில் ரோடு, ஓகேவா? ஸோ யாருமே ஜாஸ்தி இல்லை. வயலில் வந்துட்டு அந்த பக்கம் ஹாஸ்டலில் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி யாரும் கிடையாது ரோட்டோரத்தில். இப்போ நீங்களும் அப்படியே வந்துட்டு கை ஒரு மாதிரி முட்டியெல்லாம் வந்துட்டு அடிபட்டுருக்குள்ள. ஸோ முட்டி அப்படியே மண்ணெல்லாம் இருக்குது, தேய்ச்சி தொடச்சி விட்டுட்டு ரோட்டில் எவன்டா மண்ணை கொட்டி வச்சுது, ரோட்டு கூட சரிச்சிருக்காது, இந்த மண்ணு தான் சரிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கால் ஒரு பக்கம் வலிக்குது, நல்லா அடிபட்டுருச்சு போல். அப்படியே வந்துட்டு ஒரு நொண்டி நடக்க முடியாமல் அவரை திட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இவருக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்காது, பட் நீங்கள் போயிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது, நடக்க முடியாமல் நடந்து போகிறீங்க. சரிடா, அப்படியே அந்த பிள்ளைகிட்ட போ, கொண்டு போய் நாமளே விட்டுடலாம் அப்படிங்கிறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு வரான். இப்போது கரெக்டாக உங்ககிட்ட வந்து வண்டி நிற்குது. நீங்கள் வந்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ வண்டி அப்படியே நிற்கவும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் உங்களை பார்ப்பாங்களா? உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. சனினுங்க காலங்கத்தால் வந்து தொலைதுங்க நமக்குன்னு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு நடந்து போகிறீங்க. அப்போ வரைக்கின்ட்டு, சார் அந்த பிள்ளை கோச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. ஏண்டா பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைக்கு என்னடா அவ்வளோ கோவம்? வண்டியில் யாரும் சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் சார் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு இவன் கேட்க, என்னைய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் திருப்ப 4 அடி அடிக்க, சார் இருங்க சார் கேட்டு தொலைக்கிறேன். எனக்கெல்லாம் நான் அடி வாங்கணுமோ எனக்கு தெரியல. இவர்கிட்ட கேட்டால் இவர் அடிப்பார், அந்த பிள்ளை கிட்ட போனால் அது பேசுகிறதே இல்லை, ஸ்ட்ரைட்டாக கைதான் ஓங்குது. என்ன பழக்கி வச்சுருக்காங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவனும் கொஞ்சம் தூரம் திரும்ப நீங்கள் நடந்து போயிருப்பீங்களா, திரும்ப நீங்கள் போகிற தூரம் வரைக்கும் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்து அப்படி ஸ்டாப் பண்ணுறான் அந்த ஜீப்பை. அப்போ திரும்ப வண்டி உங்கள் பக்கத்தில் நிற்கவும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வரைக்குதான், பாப்பா வண்டியில் ஏறு, ஸ்கூலில் கொண்டே விடுறோம் அப்படிங்க. இடிப்பீங்க, அப்புறம் ஸ்கூலில் கொண்டே விடுவீங்க, அப்புறம் மறுபடியும் வந்து இடிப்பீங்க. நாளைக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம், எனக்கு போய்க்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் கத்த ஜேகே கடுப்பாகுது. ஏய் அதான் நடக்க முடியல, ஏறி தொலைய வேண்டிய தானே அப்படிங்கிறாரு. ஹலோ என்ன சார் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? நான் கேட்டேனா என்னை வந்து உங்கள் வண்டியில் ஏற்றிட்டு போங்க நான் கேட்டேனா? உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்னடி உன் பிரச்சனை? நடக்க முடியலன்னு தானே சொல்கிறேன், வந்து ஒழுங்காக வண்டியில் ஏறு, இதனாவது ஆய் தொலைஞ்சிட்டு போகுது, அப்புறம் தலையில் ஏன் தலையை திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. என்ன சார், நானும் போனால் போகுது ஒரு போலீஸ்காராச்சே மரியாதை கொடுக்குன்னு பார்த்தா ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலே என்கிட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க, ஒழுக்க மரியாதை கிளம்பி போயிடுங்க, இது கண்ணு மாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்ல. ரெடி பண்ணுவேன், அப்படி தான் நிற்போம், என்ன பண்ணுவேன், ஏன்னா அப்பா வீட்டு ரோடா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் நின்றுட்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நடந்து போக நடக்க முடியாமல் நொண்டி போகிறீங்க. ஆனாலும் அந்த திமிரு பேச்சு மட்டும் குறைய மாட்டேங்குது. அவருக்கு அது நடக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. டேய் அவளை யார் சொல்லிட்டா அப்படின்னு வரிக்கி கத்த. வரிக்கும், பாப்பா வந்து வண்டியில் ஏன, நாங்கள் தெரியாமல் தான் இடிச்சிட்டோம், உனக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறோம், சாயந்தரம் கூட வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம், அன்றைக்கி மாதிரி ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அப்படி திரும்பி நிற்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே வரிக்கிய கீழே இருங்க இறங்கி அவளை வந்து வண்டியில் ஏற சொல்லு அப்படிங்கிறாரு.
அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்றுட்டு பாப்பா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறான். நீங்கள் திரும்பி போயிட்டு இருந்திருப்பீங்க, மறுபடியும் கூப்பிடுவோம் திரும்பி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை தான், சுடிதாரில் கிடையாது, பாவாடை சட்டை, ஓகேவா? ஸோ ரெட்டை சட்டை போட்டிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. அதுவும் ரெண்டா பக்கம் வாயில் நடுவில் ரோடு, நீங்கள் வந்துட்டு வெள்ளை கலர் ஷர்ட்டு, அப்புறம் ஒரு மாதிரி கிரே கலர் லைட் ப்ளூ கலர் கலந்த மாதிரி செக்குடு ஸ்கர்ட், ஓகேவா? அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஷூலாம் போட்டிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறீங்க. அப்போ வரைக்கும் வந்துட்டு சொன்னால் காது கேட்காதா, வந்து வண்டியில் ஏறு, கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. உடனே நீங்கள் கீழே குனிஞ்சு இதை தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜேகே பார்க்குறாரு, என்னத்தரா தேடிட்டு இருக்கிறாவ, கீழே அங்கே என்ன கிடக்குது அப்படின்னு கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்காம கொஞ்சம் சத்தமா, சார் அங்கே அப்பங்க ஏதாவது சில்லறை இது கொடுத்துருப்பான், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா கீழே போட்டிருப்பா, அது தேடிட்டு இருப்பா, இருங்க வந்து வண்டியில் ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓஹோ அப்படின்னு ஜேகே உள்ளே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன், ஏய் எப்பல இங்கே பாரு, கிடச்சிருச்சா, காசு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்படியே வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஒரு கல் இருக்குது, நல்லா வந்துட்டு இந்த தீ மூட்டுவாங்கள்ல ஒரு கல், அந்த கல் அப்படி உரசுனா தீ வரும்ல, அந்த கல் அப்படியே வந்துட்டு அந்த ஓரத்தில் கிடக்கும். அதை எடுத்துடுறீங்க. எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அவனே முறைக்க, கம்முன்னு அடிக்கலாமா வேணாமா தான் யோசிக்கிறீங்க. ஆனால் அவன், இந்த அல்ப காசை பொறுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணியா அப்படின்னு கேட்பான் பாருங்க. கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே கையில் வச்சுருப்பீங்களா, அப்படியே ஓங்கி ஒரே போட அவன் தலையிலே போட்டுடுறீங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் ஆளு கத்திட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனை முறைச்சிட்டு போயிடுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, இவன் ஏன் இப்படி போயிட்டு இருக்கிறா, ஆமாம் இவன் ஏன் கத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் தெரியுது அவனுக்கு தலையில் வந்துட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது. சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். டேய் வரைக்கும் ஏடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜீப்பை விட்டு வெளியே இறங்கி வராரு. இறங்கி வந்து அப்படியே அந்த ரோட்டு ஓரமாக நின்றுட்டு கேட்க, சார் அந்த பிள்ளை எனக்கு கல்லெட்டு அடிச்சிச்சு சார், அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படிங்கிறான். இங்கே ஜேகே பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ண அவளை, எதுக்குடா இப்படி ஒன்று அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் என்ன சார் பண்ணேன், நீங்கள் தானே சார் இறங்கு அவளை கூப்பிடுனீங்க, இறங்குனா கூப்பிட்டேன், கடைசியில் இந்த பிள்ளை இப்படி அடிச்சுட்டு போயிருக்குது, நானே பண்ணிட்டோம், அந்த பிள்ளைக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும், தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பானா. அப்போ ஜேகேவும் வாங்கி பாலான்னு இவன் கணத்துலேயே கொடுக்க, சார் நீங்கள் ஏன் சார் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகேவும், ஏண்டா எருமை, அந்த பிள்ளை எப்படியாவது பேசி வண்டியில் ஏற்றுன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு கண்டதையும் பேசி அடி வாங்கிட்டு நின்றுருக்குற, நீ எல்லாரும் போலீஸா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வறுக்கிக்கு அழுகியே வந்துருச்சு. சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு அறியாத பையனை பிடிச்சி ஆளுக்கு அடிக்கிறீங்க, எனக்கு இந்த வேலையும் வேணாம், நீங்களும் வேணாம், ஒன்றுமே வேணாம், உங்களோட சவகாசமே எனக்கு வேணாம், நான் இன்றைக்கே போயிட்டு ராஜினாமா கார்டு எழுதி கொடுத்துட்டு வரேன், நான் எங்காவது போய் வயக்காட்டில் வேளாண்மை பண்ணி அதாவது விவசாயம் பண்ணியாவது நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப. அப்போ ஜேகே வந்துட்டு, ஸோ சாமி ஏய் நின்று தொலை அப்படிங்கிறாரு. அவன் நிற்க மாட்டான், அவன் பாட்டுக்கு விடுவேன்னு போயிட்டு இருக்கிறான். இப்போ ஜேகேவே பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காரு பேசிட்டு. அப்போ அவனும் ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிக்கிட்டே, வாங்க சார் வாங்க, உங்களுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பிள்ளைங்க நிற்பாங்க, அங்கே போய் நல்லா கொஞ்சுங்க, இங்கே என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களா, இந்த பக்கம் இவன் அழுதுட்டு போக, இன்னும் ஒரு 10-20 அடி தள்ளி போனால் நீங்கள் அழுதுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எனக்கு கீழே விழுந்துட்டீங்களே, நடக்க வேறு முடியல, கை வேறு இன்றைக்கி வலிக்குது, எக்ஸாம் வேறு இருக்குது, உங்களுக்கு கை வலி வேறு அதிகமாகிட்டே இருக்குது, எப்படி இப்படி விழுந்துன்னு தெரியல, என்னோட இடுப்பையோ உடச்சிருவாங்க போல இருக்குது, இது தரத்தில் நடந்து வரதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டுருக்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போது அவனை விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட வராரு. ஸோ உங்ககிட்ட வண்டி வந்து ஸ்லோ பண்ணிட்டே, ஏய் வந்து வண்டியில் ஏறு அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க, பார்த்துட்டு முறைச்சிட்டு திரும்பி நீங்கள் பாட்டு நடக்க ஆரம்பிக்க, ஏய் வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டு, யோ என்னயா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துவீங்களா. இது யோவா என்னடி என்ன மரியாதை குறையுது அப்படிங்கிறாரு. ஓ நீங்கள் பண்ணுற லட்சத்துக்கு உங்களுக்கு மரியாதை வேறு கொடுப்பாங்களா, மரியாதை போயிடுங்க, எதனாவது பேசுனீங்கன்னா கத்தி ஊரை கூட்டிடுவோம் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கத்திட்டு போயிட்டுருக்க. கருமம் என்ன இது, அதுவும் இப்படி இருக்குது இதுவும் இப்படி இருக்குது, ஐயோ சாமி இந்த 2 சாத்தாங்கிட்டையும் மாட்டிட்டு நம்ம தான் சாகணும், எப்படியே வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நடந்து ஸ்கூல் போயிடுறீங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரா வந்துட்டு கிளாஸ் ரூமில் போய்ட்டு உட்காந்துருக்குறா. நீங்கள் அவளை தேடிட்டே இருக்கிறீங்க, எங்கே போய்ட்டு அவள் வெளியே கூட காணோம், எப்போ வெளியே தானே சுற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவள் கிளாஸில் இருப்பா. சரி நான் அதுக்கு மேலே நடக்க முடியல, பேசாமல் உள்ளே போய் உட்காந்துக்கலாம், அவள் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவள் உள்ளே உட்காந்துருக்கா. அப்போ அவளை பார்த்ததுமே நீங்கள் சாரா அப்படிங்க பாருங்கள், ஆக்சுவலாக அவள் கோவமாக தான் இருந்திருப்பா. பட் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசவும், என்னாச்சு
ஏன் அழுகுற மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் கையை காட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் காட்டிட்டு இருக்கிறீங்க, ஸ்கர்ட்டெல்லாம் தூக்கி காட்டுறீங்க, இங்கே பாரு என் முட்டியில் பாரு அடி, அப்புறம் இங்கே பாருன்னு சொல்லிட்டு லைட்டாக இடுப்புலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி சுலுக்கியிருக்கும் போல, திரும்பவே முடியல அப்படின்ட்டு இருப்பீங்களா. என்னடி ஆச்சு உனக்கு, தினமும் எங்காவது விழுந்து வாரிட்டு வருவியா என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்களும் நான் ஒன்றும் எனக்குன்னே விழுந்து வரல, அந்த போலீஸ்காரன் திரும்ப கொண்டு வந்துச்சு இப்போ என் மேலே இடிச்சிட்டான் தெரியுமா இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அவனுக்கு இதே வேலையாக போச்சு, அதானே தினம் உன் மேலே வந்து அடிக்கிறாங்க, நீ என்ன போஸ்ட்டு காம்பமா அப்படின்னு அவன் கேட்க. அதாண்டி நானும் கேட்டேன், அதுக்கு என்ன எப்படி திட்டினா தெரியுமா, அவன் மேலே தப்பு வச்சுட்டு அவன் மேலே திட்டு, அதாவது என்ன திட்டிட்டு இருக்கிறான். நான் பாரு இன்னைக்கு சுஜிக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்க. ஏய் வேணாம், அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு இவ சொல்லுவா. பரவாயில்ல ஆயிட்டு போகுது, கண்டிப்பாக நான் சுஜிக்கிட்ட சொல்லியே தீருவேன். அவன் என்னை எப்படி திட்டினான் தெரியுமா, போலீஸுன்னு பாவன்னு பார்த்தா ரொம்ப பண்ணுறான், இல்லைனா தினமும் என்னை கொண்டு வந்து இடிப்பான், அதனால் நான் சுஜிக்கிட்ட இன்றைக்கி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே சாரா அவங்ககிட்ட மறுபடியும் பேசிட்டா. இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது, அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்கூல் விட்டு கிளம்பணும்ல. இப்போ 2 பேரும் பேக்கில் புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கின்னு பார்த்து டெஸ்க் அடியெல்லாம் எந்த புக்கையும் வைக்கக்கூடாது, எல்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு போங்க, படிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு புக்கு, இங்கே வச்சுட்டு அங்கே போய் வீட்டில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு மிஸ் தூக்கிட்டு போக முடியல, வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் புக்கை சமைக்கலன்னா நாளைக்கு நீங்கள் கலவை சமைக்கணும், மாதிரியே தூக்கிட்டு போங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வர்றாங்க. இப்போ எல்லோரும் உங்கள் டெஸ்க் அடியிலலாம் புக் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வேறு வழியே இல்லை, எடுத்தாகணும். ஸோ எல்லாம் எடுத்து பேக்கில் நப்பிக்கிட்டு திரும்ப தூக்க முடியாமல் இன்றைக்கி பேக் வேறு டபுள் வெயிட்டாக இருக்குது. ஸோ தூக்கவே முடியல, உங்களுக்கு நடக்க முடியல, இடுப்பு ஒரு பக்கம் பிடிச்சிருக்குது, கை ஒரு பக்கம் வலி, கால் ஒரு பக்கம் வலி, அப்படியே கண்ணு கலங்குது. ஸோ சாரா பார்க்குறா, அவகிட்டே நிறையா புக்கு இருக்குது வெயிட்டாக தான், பட் நீங்கள் ரொம்ப நடக்க முடியாமல் கஷ்டப்படவும் உங்கள் பேக்கை வாங்கி அவள் அப்படியே முன்னாடி மாட்டிக்கிறா, அவள் பேக்கை பின்னாடி உங்கள் பேக்கை முன்னாடி மாட்டிக்கிட்டு கையை பிடிச்சிக்கோ, ஒழுங்காக கையை பிடிச்சி நாடா, கீழே மறுபடியும் விழுந்து தொலைஞ்சிடாத அப்படின்னு திட்டிகிட்டே வந்துட்டுருக்குறா. நீங்களும் நீ காலையில் நீ விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல, உன்னால தான் நான் உன்னையே நினச்சிட்டு வந்தேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, வண்டி வந்ததும் எனக்கு சத்தமே காது கேட்கல அப்படிங்கிறீங்க. அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது நேற்று நீ என்னை அப்படி விட்டுட்டு போனல, அதனால கோவத்தில் அப்படி வந்துட்டேன், சரி இனிமேல் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிம்பாலா. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழந்தைங்க பேசும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக ஸ்கூலை விட்டு வெளில வந்தாச்சு, அந்த காம்பவுண்டெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, வெளில நடந்து வீட்டுக்கு போவீங்களா. ஸோ அந்த காம்பவுண்டெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டுருக்க. அப்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரோட ஜீப் நிற்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா வரைக்கும் தான் உட்காந்துருக்குறான். இவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு, போயிட்டு அந்த பிள்ளை கூட்டு வா, கொண்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படிங்க. சார் வேண்டாம் சார், அந்த பிள்ளை ரொம்ப பண்ணுது சார், கல்லெல்லாம் எடுத்து மண்டையை உடைக்கிறா, நான் போக மாட்டேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் போங்க, உங்கள் கூட பேசி தான் நான் இடித்தேன் அப்படிங்க. நான் அடித்தேன், நீ தான் இடித்த, அவள் யாரோ சுற்றின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு தெரியுறா, கண்டிப்பாக அதாவது சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வம்பா போயிடும், ஒழுங்காக போய் கூட்டு வா, எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி வீட்டில் கொண்டு தள்ளிடலாம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துலேயே வர வேணாண்டா, வேறு வழியில் போயிடலாம், அதான் இருந்த ஆளும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இனிமேல் அந்த வழியில் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் வந்துட்டு இங்கே பாருங்கள் சார், நீங்களாச்சு அதான் அந்த குட்டி சாத்தானாச்சு, இதுக்கு மேலே என்ன தொல்லை பண்ணாதீங்க, அவள் யார்கிட்ட வேணால் சொல்லிக்கிட்டோம், நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் இவக்கிட்ட போய் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு கை கட்டி உட்காந்துட்டு இருக்கிறான். ஏதோ குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. கரெக்டாக நீங்களும் சாரா நடந்து வந்துட்டுருப்பீங்களா, அந்த ஜீப்பை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே அந்த பக்கமாக நடந்துட்டு வர இவர் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜேகே வந்துட்டு இந்த வரைக்கும் தள்ளி விட்டுருவார், போய் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கரெக்டாக வந்து சாரா பிள்ளை மேலே விழுக, அந்த பிள்ளை தான் சும்மாவே கடுப்பில் இருக்குமே, அவன் மேலே விழுந்ததும் ஓங்கி பலான்னு ஒரு அரை கணத்துலேயே விட்டுறா. போலீஸும் கூட பார்க்கல, உடனே அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு நீயும் அடிக்கிறியா அப்படின்னு கேட்க. யோ என்ன போலீஸாக இருந்தா நானும் பார்க்குறேன், நீங்கள் தான் இரு ஒயன் இவன் தானே அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஆமாம் சாரா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. நீங்கள் அழுகத்தை பார்த்தா அவளுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டை இடிச்சுட்டு இருக்கிறியா நீ, 2 நாளாக அவளை இடிச்சு தள்ளுற, கை கால் உடச்சி இடுப்பெல்லாம் உடச்சி போட்டா யார்டா அவளை கல்யாணம் படிப்பான் அனுப்புன அப்படின்னு கேட்குறா. அப்போ அவனும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்ன இப்போ தான் பள்ளிக்கூடம் போகிறாங்க, கல்யாணம் வரைக்கும் போய் சேதுங்க இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ தானே ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. ஸ்கூல் போனால் என்ன காலம் முழுசாக ஸ்கூல்லே போய்ட்டுருப்பாங்களா, கை கால் உடஞ்சி போச்சுன்னா யார்டா அவளை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்குறா. அப்போ இவனும் எதுக்கு வம்பு, நம்ம சொல்லி வைக்கலாம் எதையாவதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பிரச்சனை எதுக்கு, நானே வேணால் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமானா. அப்போ நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, உங்கள் திரும்ப இன்னொரு வாட்டி பலான்னு ஒன்று கொடுக்க ஜெகே பார்க்குறாரு, ஏதோ அவர் கண்ணத்துலேயே விழுந்த மாதிரி அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு அடிக்கும் அவர் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ளே உட்காந்துக்கிட்டு. இவன் வாங்குற அடிக்கலாம், இவன் இன்னொரு கணத்தில் கை வச்சுட்டு, இந்தா பெணத்துக்கு நீ அடிச்சியாமா,
இது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி கார்டு பிடிக்கிறான். ஐடி கார்டில் பேர் பார்க்கறதுக்கு ஐடி கார்டு வந்துட்டு நம்ம கழுத்தில் தொங்கிட்டுருப்போம்ல. ஸோ அப்படியே நம்ம பிடிச்சா நம்ம வயிற்றுக்கிட்ட கை வைக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் போலீஸாக இருந்துட்டு பொறுக்கி தானே பண்ணுறியா நீன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட முடியை போட்டு பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவன் குனிஞ்சு தானே ஐடி கார்டு இது பண்ணியிருப்பான். ஸோ அவனோட முடியை 2 கையிலையும் பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சி தக்கன்னு ஆட்டிட்டு இருக்கிறீங்க. அவன் ஐயோ விடு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே வேறு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு ஐயோ இது என்ன பொண்ணா ராட்சசியா குட்டிச்சாத்தான் எப்படி பண்ணிட்டு இருக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் இவன் சார் காப்பாற்றுங்க சார் காப்பாற்றுங்க சார்னு கத்திக்கிட்டு இருக்கானா. அப்போ ஜேகேவும் வந்துட்டு இவன் வேற நம்மளையும் காட்டி கொடுத்துருவான் போலையே. இந்த பிள்ளைய என்னதான் பண்ணுறது? ஏதோ அவங்க வீட்டில் வேற சொல்லி வச்சிருவேன்னு சொல்கிறா. சுச்சின்னு வேற சொல்கிறா. யாராக இருக்கும்? ஒரு வேளை பெரிய ஆளாக இருக்குமோ? சொல்லி வச்சா மாட்டிக்குவோமோ? ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுமா? வேலைகளை போயிடுமா? டேய் என்னடா பண்ண நீ வேலை போகிறதுக்கு இந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிட்டு வந்து தொலைக்கிறேன்டான்னு சொல்லி கீழே இறங்கி வராரு. ஸோ அவர் வந்துட்டு ஏய் அப்படிம்பாரா. நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டு என்ன அப்படின்னு கத்துறீங்க. கையெடு அப்படிங்கிறாரு. எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எட்ரி கையா அப்படிம்பாரா. அப்போ சார் வந்துட்டு என்ன சட்டி போட்டு கூப்பிட்றீங்க அவனுக்கு பண்டாட்டியா அப்படின்னு அவளும் கேட்க. அப்போ ஜேகே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னங்கடி ரூட்டு வேறு மாதிரி போகுது, ஆளாளுக்கு பொண்டாட்டியான்னு கேட்குறீங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு இப்படியெல்லாம் கூட ஆசை இருக்கா? அதனால தான் தினமும் வந்து என் கார்லேயே விழுகிறாளா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. உடனே நீங்கள் வரைக்கும் வண்டியை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்திருப்பீங்களா, முடியை பிடிச்சி அவனை விட்டுறீங்க. அவன் விட்டால் சும்மாலாம் இல்லை, பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுறீங்க முடியை பிடிச்சி. அவன் போய்ட்டு போச்சுன்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் என்னதான் நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே இடுப்பு, அதாவது 2 கையை கொண்டு போய்ட்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஹைட்டாக தான் இருக்கிறாரு. ஸோ அண்ணாந்து பார்த்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குனால தினம் வந்து என் வண்டியில் விழுகுதியா அப்படின்னு கேட்பாரா. அப்போ நீங்கள் ஆமாம் பாரு இவர் பெரிய மன்மதர், இவர் பின்னாடி இவருக்காக வந்துட்டு வண்டியில் விழுந்து சாகிற அளவுக்கு நீ எப்படியோ அழகு கொல்லுற பாரு, நீ பார்த்தாலும் அப்படி நான் செத்து போகிறேன் பாரு, அவ்வளோ அழகாக இருக்க பாரு, ஐயோ கண்ணு கூசுதுப்பா, நீ முன்னாடி நிற்காத அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஜேகேக்கு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்துட்டு காலையிலேருந்து ஒரே டிப்ரெஷன். அப்போ ஜேகேவும் குட்டிச்சாத்தான் ஒழுங்கா பேசு அப்படிம்பாரா. அப்போ உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துட்டு அவரோட ஷர்ட்டு காலை இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. காலை இழுத்து பிடிச்சிட்டு அது வந்துட்டு அவர் ஹைட் ஆக்கிறதுனால உங்களால் வந்துட்டு இது பண்ண முடியல, பக்கத்தில் பிடிச்சி இப்படி இழுப்பீங்க பாருங்கள். அப்போ டக்குன்னு ஜேகே பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுக்கவும், அதாவது ஷர்ட்டு காலரை பிடிச்சி இப்படி உங்கள் பக்கமாக இழுக்கவும் அவர் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே வந்துடுவார். ஸோ அவரோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸும் கிட்டத்தட்ட 2 இன்ச்சு கேப் கூட இல்லை, அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அவரை பார்க்க அவர் உங்களை பார்க்க, ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் சாராவும் வரைக்கும் பார்த்துட்ருக்க. இதோட இப்போதைக்கு இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். சரி கட்டணாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ரொமான்ஸ் வருதா இல்லை என்ன வருதுன்னு. சரி ஓகே டடா சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்புறம் டியர் இந்த சேனலில் வந்துட்டு நம்ம வெறும் எஃப்எஃப் மட்டும் போடலாம். எஃப்எஃப்னா நம்ம சொல்கிறது எல்லாமே எஃப்எஃப் தான். இந்த எபிசோடாக போடுவோம்ல அந்த மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி வந்துட்டு எஃப்எஃபாக போடலாம். அண்ட் டியர் நீங்கள் கேட்டிருந்தீங்களா 5 டியர் நீங்கள் தானே கேட்டிங்க, இதில் எஃப்எஃப் போடுங்க பட் ஜிம்னாவோடது ஸ்டாப் பண்ணது போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்களே. கண்டிப்பாக போடுறேன் டியர். அது இதில் போடலாமா இல்லை அதில் போடலாமான்னு டவுட்டில் இருக்கேன். ஏன்னா அதில் தான் பாதி எபிசோட் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 30க்கு மேலே அதில் தான் போட்டிருக்கேன். சடனாக பாதி இதில் போட்டால் எப்படி இருக்கும், அதில் பாதிங்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அதுலேயும் போட முடியாது, ஏன்னா அதில் 1 ஷாட் போட்டிருக்கேன். அதில் திடீர்னு எஃப்எஃப் போட்டேன்னா வர ஒரு கொஞ்சம் வியூஸும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக வேறு இருக்குது. அதனால தான் பட் கண்டிப்பாக அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். ஒரு காலத்துக்கு அப்புறமா நான் நிறையா காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்துட்டு அந்த ஸ்டோரியை ட்ராமாவாக எடுப்பேன். ஓகே, அதுக்காக வந்துட்டு நல்லா யோசிச்சுட்டுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம், ஏனோ தானு சொல்ல வேணான்னு. ஏன்னா அந்த ஸ்டோரி நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்து சொன்னது, ரொம்ப நான் ரசித்து சொன்ன ஸ்டோரி அது. அதனால தான் ஸோ அதை அழகாக முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கிற ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால தான் நல்லா ஒரு க்ரியேட்டிவிட்டி வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் போடுவேன். ஓகே, அதை 5 டியர் இதிலே போட்டுடலாமா என்ன? போடல இதுலையே. ஓகே டியர், ஸோ டடா பாய் சராங்கே. அப்புறம் கமெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேன் டியர். நான் திங்கக்கிழமை ரிப்ளை வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு வந்துட்டு இதில் எஃப்எஃப் போடலாம். ஸோ மிச்சம் இருக்கிற நாளில் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? கமெண்ட் ரிப்ளை பண்ணணும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் படிச்சுட்டேன், பட் ஹார்ட் போட்டேன்னா வந்துட்டு அது கமெண்ட் காணாமல் போய்டும், ரிப்ளை பண்ணும்போது தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் ரிப்ளை பண்ணும்போது ஹார்ட் போட்டுறேன். ஓகே, இது நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?